இங்கிலீஷ், நோ நீட் தமிழ் என்றால் ஓகே. அப்போ ஓரளவுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். See, I can talk in a very good English. That's not a big problem. பட் ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் அப்படின்றது வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் நிறைய வரும்னு எப்பவுமே நம்புவேன். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தமிழ்லேயே பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு இந்த ஸ்கூல். ஓகேங்க, இது மீடியம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒர்க்கு. கீழே இருந்து பார்க்கும்போது அந்த தமிழ் தாள் வளர்த்து அந்த குழந்தைங்க பாடும்போது இட் வாஸ் வெரி வெரி அஸ்டானிஷிங். பார்க்கும்போது எப்படி ஒரு குழந்தைங்க இவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னு கண்டிப்பாக அது ஒரு பெரிய கிளாஸ் தராங்க. ஏன்னா வீட்டில் அதுக்கு பின்னாடி டீச்சர்ஸ் எவ்வளோ வச்சுருப்பாங்க, பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருப்பீங்க. அந்த ஒரு 3 years ஓல்டு கிட் வந்து இவ்வளோ அழகாக வந்து தமிழ் தாள் வளர்த்து பாடுறாங்க போட்டு தமிழ் எக்ஸிஸ்ட் அப்படின்றது தான் தோணுது. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் திங். ஸோ இட்ஸ் வெரி கிரேட் இந்த குழந்தைங்க இப்படி பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் நம்மளாம் வந்து 90s கிட்டுங்க. ஓகே, 90s கிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்றதுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் பி மோர் ஸ்மார்ட்டர். தே வில் பி மோர் ஸ்மார்ட்டர். ஸோ 90s கிட்ஸில் நம்ம இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி இருந்தோம். இப்போ 2K கிட்ஸு, இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னும் போது தேர் ஈவன் மோர் ஸ்மார்ட்டர். இப்போ இதை புதுசாக சொல்கிறாங்களே ஆல்ஃபா கிட்ஸ்ன்றாங்க, அடுத்து பீட்டா கிட்ஸ்ன்றாங்க. அப்போ இன்னும் யோசிச்சு பாருங்க ஆல்ஃபா மாடல்லாம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆஸ் அ டாக்டரா, ஆஸ் அ பல்மாலஜிஸ்ட், ஆஸ் அ டாக்டரா ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தொடரணும்னு நினைக்கிறேன். என்ன டிரான்சிஷன் நடந்திருக்குன்னா தேர் பிரெயின்ஸ் ஆர் வெரி மோர் ஸ்மார்ட்டர் டு ஒர்க் மோர். ஓகேங்களா? ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம எல்லா பேரண்ட்ஸு. ஏன்னா வந்து இந்த பசங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு தே ஆர் நாட் யூத்ஸ் ஆர் தே ஆர் நாட் சம் 10th standard கிட் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேரண்ட்ஸுக்கு நம்மளோட அட்வைஸும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாலேஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் ஆயா இருப்பாங்க, நாங்கள் ஆயாம்பா சொல்லுவோமா, எங்கள் ஆயா சொல்லுவாங்க அங்கே பாரு நிலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. அங்கே பாரு வந்து பூச்சாண்டி வந்துடுவான், புடுபுடுவார் வந்து குடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு இட்லியை ஊட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் இல்லாமல் அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க பாருங்க? செல்போன் இல்லாமல் அந்த குழந்தைங்க வாழ மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ செல்போனை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறாங்க, செல்போனை காட்டி தான் இது பண்ணுறாங்க. பாரு இந்த கார்ட்டூன் பாரு, இந்த சாங் பாரு, தளபதி விஜயை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்ஸையே வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தீஸ் செல்போன்ஸ் ஆர் வெரி வெரி அடிக்டிவ். அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து வர ப்ளூ ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட கண்களை பாதிக்குது, அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸை கொண்டு வருது, அவங்களோட ஒரு மொபைல் அடிக்டாக ஆகுது. மொபைல் அடிக்ட் ஆகும்போது அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி மேலேயோ இல்லைன்னா எஜுகேஷன் மேலேயோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப குறையுது. இப்போ என்ன சொல்றாங்க, டெக்னாலஜி நம்ம எல்லாம் குழந்தைங்க ஃபோன்லேயே பார்த்துருவாங்க, ஃபோன்லேயே படிச்சுக்கலான்றாங்க. புக்கு மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த உலகத்துல ஜென்மத்துக்கும் வராது. ஓகேங்களா? யார் ஒருத்தர் புக்கை திறந்து அந்த லைன்ல படிக்கிறாங்களோ அந்த கான்செப்ட் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது ஜென்மத்துக்கும் மாறாது. என்னதான் அட்வான்டேஜ், என்னதான் டெக்னாலஜிஸ், என்னதான் போன்ஸ், என்னதான் ஐபேட்ஸ் வந்தாலும் திருப்பியும் அந்த புக்கில் பெண்ணில் கோடு போட்டு படிக்கிறது தான் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ரீடிங். ஓகே, ஸோ அந்த புக் ஹேபிட்டை நம்ம குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணணும், செல்ஃபோன் ஹேபிட்டை டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப தாய்மையான அட்வைஸு. குழந்தைங்கலாம் சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. அவன் 10 மணிக்கு உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறான். இன்ஸ்டாகிராமில் குழந்தைங்களாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அதான் எனக்குலாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே கிடையாது. வெறும் அந்த காலேஜ் MBBS சேரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஒரு வெறும் பேசலாம். அப்படி இருக்க வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்ததுங்க. ஓகேங்களா? எப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் உள்ள வந்ததோ, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, குழந்தைங்களா ஸ்கூல் போகிற குழந்தைங்களா, என்கிட்ட ஒரு பேஷண்ட், ஷி வாஸ் ஒன்லி 8 or 9 years ஓல்டு ஒரு கேர்ள் பொண்ணு. நான் போகும்போது அது இன்ஸ்டா அப்படின்னு அப்படியே பார்த்தேன். என்ன சொல்றேன், அது இன்ஸ்டா அப்படின்னு கேட்டு இன்ஸ்டா ஐடி ஐ திங்க் இந்த நைட் அப்படின்னு. ஆஹா, எப்படி அட்வான்ஸா இருக்காங்க, இன்ஸ்டால இருக்காங்கன்னா ஷி நோஸ் டு பிங், ஷி ஹேவிங் an accountன்றானா. அப்போ நீங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்றத தப்பு சொல்லல. பட் ஆனால் சேம் டைம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த செல்போன்ஸ்னால பல அதர் பாதிப்புகளும் இருக்கு. யார் வேணா மிஸ்யூஸ் பண்ணலாம், என்ன வேணா த்ரெட் பண்ணலாம், என்ன வேணா இவங்க தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்ல திணிக்கிறது தவறு. ஓகேங்களா? ஆனா அதுக்கான சோர்சஸ் எல்லாமே இந்த சோசியல் மீடியால இருக்கு. இவங்க குழந்தைங்க நல்லவங்களா இருக்கலாம், பட் ஆனால் டக்குன்னு மைண்ட் மாறுறதுக்கோ இல்லைன்னா தவறான விஷயங்களுக்கு போகிறதுக்கோ ஈஸியாக வந்து வழிவகுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், லாட் ஆஃப் இல்லீகல் திங்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய குழந்தைங்க பார்க்குறோம், சீக்கிரத்து படி. எதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கரெக்டாக வளர்க்கணுன்றதுக்காக சொல்றேன். அவங்க அப்புறம் 10th 11th 12th வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையிலேயே கொடுக்க முடியாது. அப்ப சின்ன வயசுலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் அ பேரண்டா கொஞ்சம் இந்த ஆங்கிள் எல்லாம் கண்டிப்பா யோசிக்கணும். இந்த செல்போன் ஆங்கிள் அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
செகண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் as a டாக்டர் நான் பார்க்கறது என்னன்னா, ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா 10:30 11 அப்புறம் ஒரு 11 மணிக்கு வந்துட்டு நம்ம ஒரு நைட் கேஸ் ஏதாவது இருக்கிறோம், லங்ஸ் ஒரு ஆப்ரேஷன் லோபெக்டமி பண்ணணும், இல்லைன்னா ஒரு லங்ஸை நம்ம வெட்டி எடுக்கிறது அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சரி ஒரு காஃபி சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு இங்க நம்ம கத்திப்பாறை ஜங்ஷன்ல அர்பன் ஸ்கொயர் பார்த்துருக்கீங்களா? அர்பன் ஸ்கொயர் இல்லைன்னா நம்ம அந்த சைடு ஆப்ரேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க போனோம்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கீங்களா? 12 மணிக்கு போவாங்க, 11:30 12 வந்து ஒரு ஸ்டார் பக்ஸ் வச்சு ஒரு காஃபி குடிச்சுட்டு போய் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்க வந்து பார்க்கும்போது ஆச்சரியம் என்னன்னா, சின்ன குழந்தைங்க நைட்டு 1 மணிக்கு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை எனக்கு பிஸா தான் வேணும், ஓகே எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஒரு குழந்தை பிஸா ஐஸ்கிரீம் பர்கர் அப்படின்னு சொல்லி சாப்பிடுதுன்னா அதோட ஹெல்த் நல்லா இருக்குமா நல்லா இருக்காங்க? நீங்களே சொல்லுங்க நான் கேட்கிறேன். நல்லா இருக்காதுன்னு சொல்றவங்க கை கொடுங்க. எஸ், அப்ப எல்லாரும் அக்ரி பண்றீங்க. ஆனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்ன்கார பண்றேன், வெஸ்டர்ன்கார கரெக்டா அவன் டைமிங் தூங்கிட்டு தான் இருக்கான். இந்த தவறான ஃபுட் கல்ச்சர் இங்க வந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கும்போது நான் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் சாப்பாடு கரெக்டா. எப்பயாவது ஒரு ஆடி அமாவாசை ஏதாவது ஒரு நல்ல நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹோட்டல்னு ஒரு கூட்டு போவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பான்மை ஹோட்டல் தான் வீடு, கரெக்டா இல்லையா? இதுல வேற நம்மளுக்கு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒரு சில ஆப் வந்துருச்சு. எதை வேணாலும் இந்த என்னடி வேணும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் இரு அவன் வந்துடும், மேடம் ஸ்விக்கி ஃப்ரைட் ரைஸ் இருந்தாங்க, கேக் கேட்டிங்க இருந்தாங்க. அப்போ ஈஸியா வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து பிறந்ததுலேருந்து வீட்டில் இந்த மாதிரி இட்லி, வீட்டில் தோசை, வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு டைமிங் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிட்றது முக்கியம், சாப்பாடு டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈட் ஆஸ் அண்ட் கீட்னுவாங்க, ராஜா மாதிரி சாப்பிடு. நைட்டு ஈட் ஆஸ் அண்ட் பிச்சைக்காரன் அப்படின்வாங்க, பிச்சைக்காரன் மாதிரி நைட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கு. நைட்டு தான் ராஜா மாதிரி சாப்பிடலாம், காலை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன்றான், பிச்சைக்காரன் மாதிரி கூட சாப்பிட மாட்டேன்றான். ஸோ நைட் இட் இஸ் ஈட்டிங் மோர். நைட்டு தான் பாத்தீங்கன்னா ஹெச்என்ஜி போய் ரெட் ஒரு என்சைம் இருக்கு, அது என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கொலஸ்ட்ரால கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி நைட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க உடனே தூங்க போறீங்க, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண போறது இல்லை. அப்ப அது எல்லாமே வேஸ்ட் கலோரிஸ் பிளட் லெவல்ல கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாகுது, பிபி அதிகமாகுது, பிரஷர்ஸ் அதிகமாகுது. அப்போ நைட் டைம்ல யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இப்போ பிறந்து வளர்ந்து நைட் 12 மணிக்கு போராட்டம் ஸ்ட்ரீட்ல நைட் 1 மணிக்கு அர்பன் ஸ்கொயர்ல உட்காந்துட்டு அதுவும் சாப்பிட்ற ஃபுட்னா ஹெல்தி கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இல்லை வெஜிடபிள் சாப்பிடலாம் கிடையாது. சாப்பிட்றது வந்து ஃபெர்மெண்டட் ஈஸ்ட், மைதா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், ஹை சுகர் டெசர்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுது. ஏன்னா அதெல்லாம் தான் டேஸ்ட் கொடுக்குது, கரெக்டா? அப்போ எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, எனக்கு வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸா வேணும், எனக்கு கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்றோம், அவங்களோட ப்ரெஷர்ஸ் ஏறப்போகுது. அடுத்த ஜென்ரேஷனை பார்த்து பயப்படுறேன். ஏன்னா நான் சொக்கலிங்க டாக்டர் கிட்ட பேசும்போது ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கிட்ட பேசும்போது சபரி ஹார்ட் அட்டாக்ன்றது 80 வயசுக்கு மேல வர நோய்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் ஆச்சரியமா வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுல வர ஆரம்பிச்சுக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் வயசாகும் போது அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் 35-40 வயசுல வருதா இல்லையா? எத்தனை நியூஸ் பார்க்கணும், மாரடைப்பினால இறந்துட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டு போய் நம்மளுக்கு 35-40 இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, இந்த குழந்தைங்க இப்போதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கன்னா இன்னும் இந்த ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா ஸ்ட்ரோக்கோ இன்னும் சீக்கிரம் வராது அப்படின்ட்டு என்ன நிச்சயம்? புரியுதா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மனதில் போடணும் இந்த மாதிரி விதைகளை. புரியுதா நான் சொல்றது? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை வந்து போட்டாதான் நீங்க அடுத்த ஜென்ரேஷனை நம்ம கரெக்டாக வளர்க்க முடியும். பல பேர் லாப நோக்கத்துக்காக நைட் டைம்ல கடையை திறப்பாங்க, மிட் நைட் பிரியாணின்னு வைப்பாங்க, மிட் நைட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம போயிட்டு மிட் நைட்ல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா, மிட் நைட்ல ஏதாவது காக்கா போய் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, மிட் நைட்ல ஏதாவது பறவை போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா, அழகா ஃபாலோ பண்ணுது. யாரை ஃபாலோ பண்ணுது? சூரியனை ஃபாலோ பண்ணுது. காலையில சன்ரைஸ் அப்போ வெளியே வரும், ஈவினிங் போறப்ப வெளியே போயிடும். அப்படிதான் நம்ம தாத்தா பாட்டிகளா இருந்தாங்க. காலையில எதிர்த்து நல்லா சாப்பிட்டு கூழு கஞ்சி குடிச்சிட்டு வந்து நல்லா உழைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சிக்கனு மட்டன் என்ன சாப்பிடுவாங்க, நாட்டுக்கோழி எல்லாமே சாப்பிடுவாங்க, நல்லா உழைப்பாங்க. திரும்ப சாயங்காலத்துக்கு மேல வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஹெல்த் நல்லா இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. யாரும் உட்காந்து இம்போர்ட்டட் கார்ன்ஸ், இம்போர்ட்டட் கார்ன்ஃபிளாக்ஸ் இல்ல இம்போர்ட் அமெரிக்கால இந்த ப்ராடக்ட் வாங்கி வந்துருக்காங்க. தேவை இல்லையா? நம்ம ஊருக்கு தேவை நம்ம ஊர் விவசாயம்.
நம்ம ஊருக்கு தேவை வந்து நம்ம ஊர் சாப்பாடு. புரிஞ்சுக்கோங்க. வெளியே இருந்து வர பேக்டு ஃபுட்ஸு, ஸ்டோர்டு ஃபுட்ஸு, இந்த இந்த வால்நட்ல தான் அதிகமாக வந்துட்டு இது இருக்காங்க, இந்த டிராகன் ஃப்ரூட்ல தான் அதிகமாக அது இருக்காங்க, கிவில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாம அவுட் சைட் ஃபுட்ஸை நீங்க வந்து எதுவும் பெருசாக ஆக்காதீங்க. அந்த காலத்துல தாத்தா டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டாரா? டிராகன் தான் என்னன்னு தெரியாது அவருக்கு. ஓகேங்களா? எல்லாம் எங்க தாத்தா வந்து கிவி சாப்பிட்டாரா? ஒண்ணுமே கிடையாது. அவர் சாப்பிட்டது வாழைப்பழம், நம்ம ஊர்ல இருக்கிற வாழைப்பழம். 100 வயசுக்கு வந்தாரு இல்லையா, அவர் சாப்பிட்டது நம்ம விவசாயத்திலிருந்து வரக்கூடிய இட்லி, நம்ம விவசாயத்திலிருந்து வரக்கூடிய தோசை, அரிசி, சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, காய்கறி, பழங்கள், இவ்வளவுதான். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றது? அப்ப நம்ம சாப்பிடுற டைமிங்ல தப்பு பண்றோம், குழந்தைங்க மேல திணிக்கிறோம், சாப்பிடுற ஃபுட் ஐட்டம்ஸ்ல தப்பு பண்றோம், ஃபுட் ஐட்டம் செலக்ட் பண்றத பல கலப்படங்கள் பண்றோம். திருப்பியும் சொல்றேன், ஹோட்டல்ல பெரும்பாலும் சாப்பிடுறத அந்த குழந்தைங்கள அவாய்ட் பண்ணுங்க. ஹோட்டல்னாலே லாப நோக்கத்துக்காக நடத்தப்படும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன ஃபுட்டு போடுறான், கெட்டு போன பொருள் போடுறான்னா என்ன தெரியாது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் எது பெஸ்ட் டயட்டு, நீங்க கார்னிவோர் டயட்டா, கீட்டோ டயட்டா, இந்த டயட்டா, எது பெஸ்ட் டயட்டு, எந்த மாதிரி நம்ம டயட்டை கஸ்டமைஸ் பண்ணணும்ட்டு எல்லாருக்கும் என்னோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன். இருக்கிறதுலே பெஸ்ட் டயட்டு உங்க அம்மா கையால சாப்பிட்ற டயட்டு மட்டும்தான் பெஸ்ட் டயட்டு. ஓகேவா? உங்க அம்மாவோட சிறந்த டயட் செய்யற ஆளு இந்த உலகத்துல கிடையாது, கடவுள் இருக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? உங்க அம்மாவோ, உங்க பாட்டியோ, உங்க ஆச்சியோ, உங்களோட ஆயாவோ அவங்க செய்யற டயட்டை தாண்டி என்னென்ன பெஸ்ட் டயட் இருக்க போது கண்ணை மூடிட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கு தெரியும் என்ன போடணும்ட்டு. அதை தாண்டி நீங்க ஒரு டயட்டை நீங்க பண்ண வேண்டியோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி டயட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றேன். லாஸ்டா ஒரு 2 நிமிஷம், ஏன்னா நான் விட்டா 1 மணி நேரம் கூட பேசிக்கிட்டே போவேன். ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பசங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே பேசுகிறேன். அதே மாதிரி இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா எத்தனை பேர் வந்து நம்புவீங்கன்னு தெரியல. நான் வந்து படிக்கும் போது 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து மேக்ஸ்ல ஃபெயில், 6th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ்ல ஃபெயில், 7th ஸ்டாண்டர்ட்ல திருப்பி மேக்ஸ்ல ஃபெயில். எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி பையனெல்லாம் பெற்றதுக்கு வந்து நான் வந்து சாபம் பண்ணியிருக்கேன், எங்கடா கலக்க போறேன், ஃபெயில்னு சொல்லி என் மானத்தை வாங்குறியே, டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்கறாங்க, அவனுக்கு ஏற மாட்டேங்குது புத்தி இல்லை அப்படின்றாங்க, பேசவும் மாட்டேன்ற, உனக்கு பேச்சே வராது, நான் ரொம்ப ரிசர்வ், எனக்கு பேசவே வராது, பேச மாட்டேன், பேச கூட வரல, என்னடா நீ எல்லாம் படிச்சுட்டு பண்ண போற அப்படின்ற மாதிரி ஒரு 7th 8th வரைக்குமே வந்தது. 10th என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 58%. எவ்வளோ? 58% ஒரு மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல வந்து படித்தேன். 58% to 60% அவ்வளோதான் இருந்துச்சு என்னோட டோட்டல். அந்த 1100 வந்து 650 700 எடுத்தேன். அப்போ சொன்னார், இவனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதாவது சேர்த்து விட்டு ஏதாவது போகணுமா உட்காந்துட்டீங்கன்னா வேஸ்ட்டு, இல்லை ஏதாவது என்ன வேலை மெக்கானிக் வேலை ஏதோ தொழில் செஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. காலங்கள் மெச்சூரிட்டி எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது கடவுள் பேராது. புரிஞ்சுச்சா சொல்றது? அந்த மெச்சூரிட்டி அந்த டைம்ல எல்லாரையும் ஹிட் பண்ணும். அந்த மெச்சூரிட்டி ஹிட் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் அவங்க குழந்தைய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி அவனுக்கு ஹிட் ஆகும். புரியுதா நான் சொல்றது? அந்த மெச்சூரிட்டி ஹிட் ஆகுறதுன்றது எனக்கு எப்ப நடந்தது அப்படின்னா 10th அப்புறம் தான் நடந்தது. 10th 58% 60% வாங்கினா 12th 1200 1156 மார்க் எடுத்தேன். கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்ல மெரிட்ல எம்பிபிஎஸ்ல போனேன். எங்க அப்பா பேசின வார்த்தைகள்லாம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பாய மூடிட்டாரு. ஏன்னா அவர் ஃபீஸ் எனக்கு தேவையில்லை, மெரிட் ஸ்டூடெண்ட். புரியுதா? எம்பிபிஎஸ் 1000 ரூபாய் ஃபீஸ். 1000 ரூபாய் ஃபீஸ்னு ஒரு காசாங்க 1000 rupees per year. 4 வருஷத்துக்கு 4000 ரூபாய். என்னோட இன்டர்ன்ஷிப்போட சேலரியே கவர்மெண்ட் கொடுக்குறது 8000 ரூபாய். கூட்டி கழிச்சு பார்த்தா கவர்மெண்ட் எனக்கு எம்பிபிஎஸ் கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ரொக்க பணமும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வெளியே. புரிஞ்சுதா சொல்றது? எம்பிபிஎஸ் கொடுத்தது திருப்பி எம்டி குஜராத்ல போய் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூரத்ல படிச்சேன். 2000 ரூபாய் ஃபீஸ். 3 வருஷம் 6000 ரூபாய் தான். ஓகேங்களா? மொத்த ஃபீஸ். ஆனா மாசம் எனக்கு எம்டிக்கு கிடைக்கிற சம்பளம் 60000 ரூபாய் 65000 ரூபாய். அப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, அவங்க எம்டி சீட்டை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்து எனக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் ரிசர்வ்டு பையன் அப்படின்னாங்க. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, பேச முடியல. என்ன டாபிக் வேணா கொடுங்க, என்ன டைம் வேணா கொடுங்க, அடிச்சு தவிர்க்க முடியும். तमिल में मतलब पैसे मुड़ीमा नहीं, I can talk in English also, मैं हिंदी में भी बात कर सकता हूँ, मैं गुजराती भी आ गई छू, I will talk in Arabic also, मल्टी लैंग्वेज स्किल्स को पढ़ाने के पास लोग सोली बोलेंगे, ओके क्या? इधर तो मतलब हमारा तमिल का तो करेक्ट, पर எல்லா லாங்குவேஜும் தெரியும். புரியுதா? அவன் வந்து எங்க போனாலும் he should be rocking அப்படினா வந்து அவனுக்கு என்ன சொல்லி கொடுங்க. நான் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நம்ம வர பேஷன்ஸ் வந்து 15% தெலுங்கு இருக்காங்க. அப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன். ஏடிமா, குச்சுண்டிமா, பாவுண்டாரா, தகுண்டா, ஆயாசம்
ఉందా, గొంతు నొప్పి ఉందా, తలనొప్పి ఉందా, ஜலம் ఉందా, ఎన్ని రోజులు, எதுக்கு தேவையா டெவலப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுது நான் சொல்றது? அடுத்து மலையாளம் வந்தா அதே கற்றுக்கணும். ஓகேங்களா? கற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். பசங்க வந்து கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அப்படிலாம் யோசிக்க பாலிடிக்ஸ் குள்ள குழந்தைங்களை கொண்டு வராதிங்க. அது அரசியல்வாதிங்க. நம்ம குழந்தைங்க டேலண்டடா இருக்கும். அவங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் ஹிந்தியில பேச தெரியும். நல்லது, தப்பே கிடையாது. ஹிந்தியில பேச தெரியும், சரளமா இங்கிலீஷ்ல பேச தெரியும். அவனுக்கு வந்து அந்த பயம்ன்ற அவேர்னஸ் இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்து யாருக்கிட்ட சோசியலா மிங்கிள் ஆக தெரியணும். சும்மா வீட்டில் வந்து மொபைல் பார்க்க விடாதீங்க. ஒரு 10-15 குழந்தையோட பழக விடுங்க, பேச விடுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம். பயன்றது போட்டோம். அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது வெறும் புக்ஸ் போட்டீங்கன்னா மார்க் கம்மி எடுத்துட்டேன். மார்க்கு பின்னாடியே போகாதீங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து நேச்சர் வெளியே இருக்கு. என்னடா ஜாகிரபி தானே, வாடா தாஜ்மஹால் வா, டெல்லி டூர் போவோம். இதாண்டா தாஜ்மஹால் சொல்றாங்கடா, பாடுறா ஃபுல்லா மார்க்குள்ள இருக்கு, ஷாஜகான் கட்டியிருக்காரா அப்படின்னா அவன் மைண்ட்ல ஜென்மத்துக்கும் மறக்காது. வாடா பீச், ஜாகிரபி இதாண்டா பீச், பார்த்தீங்களா அலையெல்லாம் வருது பாரு, சாண்ட்லாம் இருக்கு பாரு, வாய் ஒன்று கட்டு அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கல் லேர்னிங் கொண்டு போங்க. அனிமல்ஸா, ஃபாரஸ்டா, ஜாலஜியா, வாடா வண்டலூர் டூர் போவா, ஒரு நாள் இந்தியன் நேஷனல் பார்க் போவோம், see the lion how it is looking, see the tiger how it is looking அப்படின்னு சொல்லி தரும்போது அவன் ஒன்று அந்த நேரில் பார்க்கும்போது அவன் அந்த மனசை தானா படிக்குங்க. படிப்புன்றது என்னங்க, நம்ம சுற்றி இருக்கிறது மட்டும்தாங்க படிப்பு. அதுதாங்க வந்து படிப்பு. அந்த படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கி வெறும் அவனை வந்து போட்டு மார்க்குக்கு பின்னாடி பண்ணாம அவன் வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும் ஆனால் அவன் நல்லா பேசுறான், அவன் வந்து நல்லா வந்து விளையாடுறான், அவன் எல்லாருக்குமே நல்லா பழகிறானாலே அவன் டேலண்டட் பர்சன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதான் சொல்றது? அவன் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டான்றதுக்காக போட்டு அடிச்சு என்னடா பார்த்துட்டு வேஸ்டா அதுடா இதுடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு டிப்ரெஸ் பண்ணாதீங்க. லாஸ்டா ஒரு குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? தலைமை சொல்றாரு. சரி, ஸோ குட்டி கதை, என்னோட கதை ஒரு இம்பார்ட்டண்டா இருக்க விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சாரி, இப்போ டைம் ரொம்ப ஆகுதா, நான் முடிச்சுக்கலாமா? ஓகே, லாஸ்ட் ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 11th 12th படிக்கும்போது எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்கள். புரியுதான் சொல்றது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நான் 10th முடிச்சுட்டு நான் வந்து என்னை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவெல்லாம் எல்லாம் உட்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமக்கல் சைட்லாம் அந்த போலி பண்ண மாதிரி நிறைய ஸ்கூல்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மார்க் ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து தூக்கி போட்டாங்க, போய் படிடா அப்படின்ற மாதிரி எப்படியோ போய் என்னென்ன பண்ணுங்க. அங்கே போகும்போதே நான் ஒரு 1 month வந்து ரொம்ப யோசித்தேன். இவ்வளோ கம்மியாக எடுத்துட்டு இவ்வளோ பேர் நம்மளுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்களே, நம்ம அம்மா அப்பா யாருமே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக பேசலையே, என்ன உட்பட போகிற மாதிரி கேட்குறாங்களே, சப்ரி ஏதாவது சாதிக்கணும், சப்ரி அப்படின்றது ஒரு வரணுமே. இப்போ எல்லாருமே ரவிச்சந்திரோட பையன் தான் சப்ரின்றாங்க. நம்ம தான் பெருசாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட நண்பர் ஒருத்தர் கூட வந்தார். அவர் வந்து சொன்னது, நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னது என்னன்னா, சப்ரி இப்படியே உட்காந்துட்டு இருக்காது, எப்படியாவது வந்து படிச்சுக்கலாம்டா, டாக்டர் ஆகுறா, நீ டாக்டர் ஆகுறதுக்கு என்ன கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு, இல்லை எதை பார்த்தாலும் நீ வந்து இதுன்னு சொல்லிட்டு நானே தான் சொல்றீங்க, உனக்கு என்ன புக்கில் இருக்கிறதா எழுத வரல, அவ்வளோதானே, அது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா என்னை வந்து கைட் பண்ணி என்னையும் படிக்க வச்சான். ஓகேங்களா? அவன் சொல்ற டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நானும் படித்தேன். அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நானும் பண்ணேன். அந்த மாதிரி ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்னோட மார்க் 1156 எடுத்தேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து நான் வந்து இதில் போயிட்டேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தாருல என்னோட நண்பர், அவர் என்னோட ஒரு 5 மார்க் கூட, ஆனால் அவருக்கு அந்த எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட் பையன், நான் ஒரு பேக்வர்ட் கேஸ்ட் பையன். அவனுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்கல. அவன் வந்து போயிட்டான். எனக்கே இல்லை, அவனை வந்து போயிட்டு நான் வந்து போயிட்டேன். எனக்கு என்னை கைட் பண்ணி என்னை வழி நடத்தின என்னை சொல்லிக் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்கல. நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்றேன் வந்துட்டு, டேய் என்னடா நீ ஆயிடுச்சடா, ஏதாவது பண்றா, என்ன பண்ண, இல்லடா என்னால் முடியாதுடா, இல்லடா அட்லீஸ்ட் உனக்கு வந்து அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் போட்டான்னு ஒன்று இருக்கு, ஏதாவது வருஷம் 5 லட்சம் கட்டமாவேடா, அதுலேருந்து சேர்த்துறேன்னா. எங்கள் அம்மா பாத்திரம் சொல்லுறதுதான், எங்கள் அப்பா ஏதோ பாத்திரம் வச்சிருக்காரு, நாங்கள் எங்கடா போயிட்டு அதெல்லாம் சேர்றது, நான் போனால் வெறிக்க மட்டும்தானே போனோம். இதுவே எங்கள் அம்மா நாங்கள் என்ன அழக வச்சு தானே வந்து இந்த மாதிரி என்னடா இப்படி பேசுறேன், விடு உனக்கு கிடைச்சிருச்சு நீ போய் படி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதோட வந்து திருப்பி அவனை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண சொன்னா, அந்த மாதிரி ஃபிசிக்ஸில் ஏதோ ஜாயின் பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸில். மனசை உடஞ்சிச்சு, இவ்வளோ படிச்சு ஃபிசிக்ஸில் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் அவன் அப்படியே என் கான்டாக்டை பிளாக் பண்ணிட்டான். என் கான்டாக்ட் அவன் வரல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லை. நானும் அப்படியே எம்பிபிஎஸ் முடிச்சு சேர்ந்து எம்டி படிக்கிறதுக்கு நான் குஜராத்துக்கு போயிருந்தேன். ஓகேங்களா? குஜராத்தில் தான் என்னோட எம்டி படிக்க போயிருந்தேன். ஸோ அப்போ எம்டி குஜராத்தில் நான் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஹெச்ஓடி மேடம் டாக்டர் பாருல், டாக்டர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்துட்டு, சார் நான் கொஞ்சம் பிசியாக இருக்கேன், வாங்க நம்ம இவங்களை போய் கூப்பிடணும், டாக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறோம்.
அப்போ வந்து கரெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அப்போ வந்து கதவு தட்டுறேன், கதவு தட்டிட்டு எஸ் கமிங் நெக்ஸ்ட் கமிங் அப்படின்றாங்க. சரி உள்ள போறேன், உள்ள போனோன்னு ஷாக்கு, டேய் வசந்த் அப்படின்ற வந்து வாடா சபரி எப்படி இருக்க, நான் தானே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டேன், சல்யூட் எடுத்தேன், எப்படா அப்படின்னா வந்துட்டு சொல்றான். என்னடா அப்படியே விட்டுற முடியுமா, இவங்க கேஸ்ட் எம்பிபிஎஸ் கிடைக்காதுன்னா எம்பிபிஎஸ் எடுத்து எம்பிபிஎஸ் அப்படியே விட்டுற முடியுமா, விடலடா. பிஎஸ்சி பிசிக்ஸ் ஒரு சும்மா பேருக்கு ஒரு கோர்ஸ் பண்ணேன், 3-4 வருஷம் வெறித்தனமா யூபிஎஸ்சி படித்தேன், டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் நான் ரேங்க் பண்ணேன் அப்படின்னா அங்க இருக்கு புரிஞ்சுதா சொல்றது. ஸோ அப்போ எங்க பசங்களை வந்துட்டு நம்பிக்கையை வளங்க, புரிஞ்சுதா சொல்றது. ஒரு எம்பிபிஎஸ் கிடைக்க நம்ம போயிட்டு பல விபரீதமான முடிவுகள், நீட்டுல மார்க் கிடைக்கிற சூசைட் அப்படிலாம் போகாம இது கிடைக்கலையா நெக்ஸ்ட் இதோட பெருசா ஒன்று பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் யோசிக்கிறேன், நான் வெறும் டாக்டருங்க, எம்பிபிஎஸ்ங்க, எம்பிங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா மோடி சார் கூட வளர்த்துட்டு இருக்கான் ஓகேங்களா. நான் இங்க உட்காந்து பேஷண்ட் கூட இரும்பல் இருக்காமா, சளி இருக்கா, சளி வருதா, ஈஸிங்க இருக்கா அப்படின்னு நான் உட்காந்துக்கிட்டு பப்பு எடுங்க மாத்திரை போடுங்க எடுக்கிட்டு இருக்கேன். அவன் தானே வந்துட்டு இன்னைக்கு வைஸ் பிரசிடென்டோட இருக்கேன், இங்க மோடிஜியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதுதான் அப்ப நான் சொன்னேன், ஒரு வேற ஏதோ பயங்கர இருக்கிற கிரேட்டரா அப்படின்னு, அதெல்லாம் இல்லடா நம்பிக்கைடா அப்படின்ட்டு அவன் கூட போயிட்டான். எஸ் சொல்லுங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை சார் ஜிபிஎஸ்டா வரணும், வரேன் போங்க சபரினால அவன் சொல்லிட்டாங்க வரேன் அப்படின்னு. எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, யூ நோயுமா நான் அவன் சொல்லியே கொடுத்தது அப்படின்னு. ஸோ இந்த கதை உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு லைஃப் எப்போ வேணா எப்படி வேணா சூப்பராக மாறும். அதனால நம்பிக்கையா இல்லை, உங்க பசங்களுக்கு வந்துட்டு நல்லதே சொல்லிக் கொடுங்க, கரெக்டான சாப்பாடு வீட்லயே செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி வந்து அவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, எப்பறம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லி வண்டி படிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.